இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் தவம் என்ற தலைப்புல அன்னைக்கு நம்ம 1624வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். இந்த தவம் அப்படின்னு சொல்லும் போது தியானம் பண்றது தவம் தான். அதுல அகப்பயணத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னர் டிராவலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னாக்கா, ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய மன கட்டுப்பாடு தேவைப்படுகின்றது, புலனடக்கம் தேவைப்படுகின்றது. இவற்றின் மூலமாக என்ன நமக்கு பெறலாம் அப்படின்னா ஞானத்தை பெறலாம். வள்ளுவர் கூட சொல்றார், தவம் செய்வார் தம் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அப்படின்றார். அப்ப ஆசைப்பட்டு தவம் செய்கின்றவங்க தம் தம் கடமையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற. நம்ம தவம் செய்ய ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய டியூட்டியை கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிருவோம். மத்தவங்க மாதிரி வேற ஆசைகளில் போய் சிக்காம இருப்போம் அப்படின்னு சொல்றதா நான் உணர்றேன். நவீன உலகத்துல இந்த காலகட்டத்துல என்ன நமக்கு தேவைன்னா போக்கஸ் பண்றது, முழுமையான ஈடுபாடு. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதுல முழுமையா ஈடுபாடு. இப்ப மாணவர்கள்னா கல்வியில ஆர்வம் காட்டுறது, ஆழ்ந்த கவனம் செலுத்துறது ஒரு தவம். ஒரு கலைஞர் இருக்காங்கன்னா அதுல அவங்க லயிப்பது ஒரு தவம். இல்ல ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளியேறி நேர்மறையாக சிந்திப்பதும் ஒரு தவம். சரி, தவம் செய்யறதால என்ன நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மன அழுத்தம் பிபின்றது குறையுது. ஏன்னா இட் இஸ் சைலண்ட் கில்லர்ன்றாங்க. அது ஒரு ஸ்டேஜ்ல அப்நார்மலா போகும்போது பாடி உறுப்பை பாதிக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் நமக்கு. சைலண்ட், ஞாபக சக்தி அதிகமாகும், டிசிஷன் மேக்கிங் நல்லா பண்ணலாம், உடலாலையும் மனலாலையும் ஆரோக்கியமா இருக்கலாம். இதுக்கு இந்த வாசி யோகம் அப்படின்னு சொல்றாங்க. வாசியை திருப்பி போட்டீங்கன்னா சிவான்னு வரும். திருமூலர் சொல்றது, சுவாசத்தை கவனிப்பதே சிவனை அடையும் வழி அப்படின்றாங்க. சுவாசத்தை கவனிப்பதே சிவனை அடையும் வழி. சரி, பாடலுக்கு போவோம். ஒருங்கி நிலைப்பற்ற உத்தமர் உள்ளம் அப்படின்றாரு. நடுங்குவது இல்லை, நமனம் அங்கு இல்லை, இடும்பையும் இல்லை, இராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை, பற்று விற்றோருக்கு. ஒடுங்கி அப்படின்றது ஆசைகள், புலனுணர்வுகள், உலக கர்மங்கள் இவைகளெல்லாம் நாம போகாம நம்மளை நாமே அடக்கிக் கொள்ளுதல். அப்படி இருக்கும்போது நிலைப்பற்ற அப்படின்னா இறை சிந்தனை நமக்கு வந்துருவாங்க. இந்த வேற மாதிரி நம்ம சொல்லணும்னாக்கா, புற உலக சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு தனக்குள்ளே இறைவனை கண்ட ஞானிகளின் மனநிலை. இதான் முதல் வரிக்கு அற்புதமான ஒரு விளக்கம். புற உலக சிதறல்களை இருந்து விடுபட்டு தனக்குள்ளே இறைவனை கண்ட ஞானிகளின் மனநிலை, அதுதான் தவத்தில் வரணும்ன்றாருங்க. அப்ப அடுத்த வரி, நடுங்குவதும் இல்லை, நமனும் அங்கும் இல்லை. மனதையும் மூச்சையும் நம்ம ஒடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அதை செய்யும் போது 2 வெற்றிகளை நம்ம பெற முடியும். இன்ப துன்பத்துக்கு பயப்பட தேவையில்லை, வாழ்க்கையில எது வந்தாலும் பயப்பட தேவையில்லை. உடல் அதிகம், ஆன்மா அழியாது அப்படின்ற ஒரு பேரு உண்மையை நமக்கு பெற முடியும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடி சொன்ன மாதிரி நாடி சுத்தி பண்ணணும். 72,000 நாடி நரம்புகளை நம்ம தூய்மைப்படுத்தணும். பிராண சக்தியை சீராக ஓட செய்யணும். இந்த டெக்னிக்கை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெயினும் லைஃப்ல இருக்கக்கூடிய பெயினும் நமக்கு வராது. லௌகிக வாழ்க்கையே இராப்பகலற்ற வாழ்க்கை ஆயிடும். அப்போ மௌன நோய்க்கு போயிடுவோம். மௌனத்துல 2 இருக்கு, வாக்கு மௌனம், மௌன மௌனம். தேவையற்ற பேச்சை குறைச்சோம்னா வாக்கு மௌனம், எண்ண ஓட்டத்தை நிறுத்த ஆரம்பிச்சோம்னா மன மௌனம். இந்த 2ம் மௌனத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வினைப்பயனும் வராது, கர்மமும் வராது. இந்த பிறவில சேரக்கூடிய வினைப்பயன் கர்மா வராது ஃபர்ஸ்ட். அப்ப 3வது வரி இடும்பையும் இல்லை, இராப்பகல் இல்லை. அதான் நம்ம இந்த துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு வராது,
கால வேறுபாடுகளும் நமக்கு கிடையாது. பற்றுகளை படும் பயன் இல்லை பற்று விட்டுறோருக்கு. படும் பயன் இல்லைன்னா ஆசைகள் நமக்கு இல்லைன்னா பற்று விட்டுறோருக்கு ஆசை வராது. அப்ப நமக்கு இந்த தவ நிலையத்துல போறது ஈஸியா இருக்கும். இதற்கு நிறைய கதைகள் இருக்குது. மார்க்கண்டேயன் பாத்தீங்கன்னா மிருகண்ட முனிவர் ஒரு பையன் 16 வயசு வரைக்கும் தான் அவருக்கு ஆயுள்னு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அவன் உடாபிடியா போய் இறைவனை கட்டுப்பிடிச்சு சிவனை கட்டுப்பிடிச்சிட்டு சரணடைந்துட்டான். உள்ளம் ஒடுங்கி நிலை பெற்ற நிலைன்றது இதுதான். அப்போ யமன் பாசக்கயிறை போடும்போது அவன் சொல்றான், இவன் பக்தன், உனக்கு உரிமை இல்லை அப்படின்ற. அவனுக்கு அப்ப என்றும் 16 அப்படின்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி அப்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த மன்னனை மதிக்கலன்றதுக்காக சுண்ணாம்பு காலவாசல்ல 7 நாட்கள் போடுறாரு. அங்கேயே சிவசிந்தனை நிலைக்கும் போது அவருக்கு நெருப்பு சுடல. நச்சு கலந்த சோறு கொடுத்து பார்த்தாங்க, அவரு சாப்பிட்டாரு, இறப்பு வரல. சிவார்ப்பணம்னு சொல்லி அதை சாப்பிடும்போது நச்சு அவரை பாதிக்கல. மதம் கொண்ட யானையை கூட்டு அழிக்க முற்பட்டாங்க. அந்த யானை அவரை வணங்கி சென்றது. இதெல்லாம் எதுக்காகன்னா, இறைவனிடம் ஒடுங்கி நிலை பெற்றால் உடல் சார்ந்த வேதனைகள், கால மாற்றங்கள், மரண பயங்கள் நமக்கு இருக்காது. அப்ப தவத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இறைநிலையை அடைவோம். மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். ரத்னகுமார் ஐயா வாங்கய்யா. வணக்கம் ஐயா. வந்திருக்காங்க, அவங்கள வாங்க அம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1624வது திருமந்திரம். தவம். திருமந்திரம். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை, நமனும் அங்கில்லை. இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை, பற்று விட்டார்க்கே. அருமையான திருமந்திரம். மனனம் செய்வதற்கு எளிதான திருமந்திரம். வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய திருமந்திரம். தவமாவது புலன் இச்சை தவிர்த்து பற்றற்று பரம்பொருள் தியானத்தில் மனம் ஒன்றி இருக்கின்ற நிலை. உள்ளமும் உடலும் உடல் இச்சைகளும் அடங்கி ஒடுங்கி இறை தியானத்தில் நிலைத்திருக்க செய்கின்ற சான்றோர்கள் மனம் எதை கண்டும் அஞ்சி நடுங்குவது இல்லை. யம பயமும் அந்த மனங்களுக்கு இல்லை. அவர்களை துன்பம் தீண்டுவது இல்லை. எப்போதும் பர தியானத்திலேயே இருக்கின்ற அவர்களுக்கு பகலும் ஒன்றுதான், இரவும் ஒன்றுதான். அவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆதலால் எதனாலும் வரும் பயன்களை பற்றிய நன்று தீது ஏதாயினும் ஆவலும் இல்லை, அக்கறையும் இல்லை. பற்றுவிட்டு துறவு மேற்கொண்ட தவ ஞானிகளுக்கு நடுங்குவது, வருந்தி கலங்குவது, நமன் யமன், இடும்பை, துன்பம், படுபயன், உண்டாகும் நன்மை, பற்று, இசை, கழக வெளியீட்டில் புலன்களை நிலை பெற வேண்டிய சிவபெருமான் திருவடியின் கண் ஒடுங்குவார் நன்மையே செய்வர். அதனால் அவர்கள் தலை சிறந்தவர் ஆவர். அவர்கள் உள்ளம் எஞ்ஞான்றும் நடுக்கம் உறாது. அவர்கள் தேனாரும் சிவ வாழ்க்கை வாழ்வதால் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு துன்பம் எய்தா. அதனால் அவர்களுக்கு நமனும் இல்லை, வேறு எவ்வகை உலகியல் துன்பமும் இல்லை. சிவனின் நினைப்பு மறப்பாகிய பகல் இரவுகள் இல்லை.
அடைதற்குரிய பழி பயன்களும் இல்லை. அவர்களே பற்றற்றான் பற்றினை பற்றி ஏனை பற்றுகளை அறுத்தவர் ஆவர். ஒடுங்கு நிலை, புலன்வழி செல்லா நிலை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மறையா நீங்க தொடரலாங்க. நன்றிங்க. நன்றி வித்யாமா. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் 5வது அத்தியாயம் தவம், பாடல் 1624. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை நமனும் அங்கில்லை. இடும்பையும் இல்லை இராப்பகல் இல்லை. கடும்பசி இல்லை கற்று விட்டோர்க்கே. சரவண தளத்துல கடும்பசி இல்லைன்னு, இன்னொரு தளத்துல படும்பயன் இல்லைன்னு இதற்கான விளக்கமா சரவண தளத்துல ஆசைகளும் புலன்களும் 9 வாயில்களின் வழி நடக்கின்ற கர்மங்களும் ஒடுங்கி இறைவனை பற்றிய நினைவிலேயே இருக்கின்ற நிலையை பெற்ற உத்தமர்களால் தவசிகளின் உள்ளமானது எதற்காகவும் அச்சப்படுவதில்லை. இறப்பு என்பது அவருக்கு இல்லை, துன்பம் என்பது அவருக்கு இல்லை, இரவு பகல் எனும் கால வேறுபாடுகள் அவருக்கு இல்லை, கடுமையான பசிதாகமாகிய உணர்வுகள் அவருக்கு இல்லை. இவையெல்லாம் உலக அறிவை கற்று அதை விட்டுவிட்டு உண்மை அறிவை பற்றி இருக்கின்ற தவசிகளின் நிலையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கௌரியம்மா வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கங்கள். ஐயாவிலேருந்து லைன் ஐயாலேருந்து எல்லாருமே நல்லா கொடுத்துட்டீங்க. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1624. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை நமனும் அங்கில்லை. இடும்பையும் இல்லை இராப்பகல் இல்லை. படும்பயன் இல்லை பற்று விட்டோர்க்கே. Translation. The minds of great men who have attained tranquility do not tremble. There is no fear of death, no suffering, no time sense, no entrapping of effects for those who are free from attachments. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம். நம்ம இன்னையிலேருந்து தவம் ஆரம்பிக்குது. துறவு நிறைவு பெற்றிருக்கு. துறவு நம்ம மனம் உடல் அதிலிருந்து நம்ம விடுபடுறது, இந்த 5 புலன்ல இருந்தும் மனதுல இருந்தும் நம்ம அதுலேருந்து துறவு வரணும். அதுலேருந்து வந்த பிறகு நம்ம எதை பற்றி கொள்ளணும் அப்படின்னா அந்த கனெக்ஷன், அதுலேருந்த கனெக்ஷனை எடுத்து தவம் இறைவன் பக்கம் நம்ம திருப்பணும். இப்போ துறவுக்கு அப்புறம் அடுத்த நிலை என்னன்னா, இதுலேருந்து துறந்து நம்ம எதை பிடிக்கணும்னா தவத்தில் நிற்கணும், இறைவனை பிடிக்கணும். ஒடுங்கி நிலை பெற்ற அவ்வாறு அந்த துறவால நம்ம எல்லாத்தையும் நீங்கி அந்த ஆசை மனதின்படி போகாம அந்த ஆசையிலேருந்துலாம் துறந்து 5 புலன்கள் அந்த இச்சைகள் இதில் எல்லாத்துலேருந்து துறந்து இருக்கும்போது தான் மனம் ஒடுங்கி நிற்கும். அவ்வாறு ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமரோட உள்ளம் நடுங்குவதில்லை. அதனால என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வராங்க. எப்படி இருக்கும் அந்த மனம் அப்படிங்கிறது? நடுங்குவதில்லை, நமனும் அங்கு இல்லை. அந்த மனம் ஏன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல மனமும் உடலோடையும் கனெக்ட் ஆகலை. அந்த மனம் உள்கடந்து போய் இறைவனோட திருவடியில நிற்கிறதுனால. ஏன்னா தவம்ங்கிறதே இறைவனோட திருவடிக்குள்ள போன பிறகுதான் அது தவமாக மாறும். அந்த இடத்துல நிற்கும்போது இந்த மனதும் உடலுக்கான கனெக்ஷன் கட் ஆயிடுது. மனம் பேசுறது கேட்க போறதில்ல, உடல் வருந்துறது கேட்க போறதில்ல, உடல் வலியோ எதுவுமே உணர போறதில்ல. அப்படிங்கிறப்ப நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னா இறைவனோட திருவடியில். இறைவனோட திருவடிங்கிறது அந்த அமைதியான அந்த ஆழமான ஒரு இடம். நம்ம உள்கடந்து செல்லும்போது நம்ம அந்த திருவடியை போய் சேரலாம். அதுக்காக கொடுத்துருக்க விஷயந்தான். ஒரு நிமிஷம். அதுக்காக கொடுத்துருக்க ஒரு விஷயந்தான் இது. பக்தி நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கணும், அப்புறம் அந்த செயல்லையும் கொண்டு வரணும், அப்புறம் அந்த ஆன்மா புரிஞ்சு அப்புறம் அந்த ஆன்மாவிலே நிலைத்து நிற்க தான் அந்த ஞானம், சரிய கிரிய யோகம் ஞானம். அப்படி உள்கடந்து போய் நம்ம அந்த திருவடியில் நிற்கும்போது
அங்க வந்து நமனும் அங்க இல்லை, எண்ணம் இறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, யமனும் இல்லை. ஏன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா? உடலும் மனமும் கடந்தாச்சு. நம்ம இப்ப அந்த திருவடியில இருக்கும்போது நம்ம எந்த நிலையில இருப்போம்? ஒரு விழிப்புணர்வு நிலை மட்டும்தான் இருக்கும். இறைவனோட இருப்பு நிலை மட்டும்தான் இருக்கும். அந்த இருப்பு நிலையில, அந்த அமைதி ஆனந்த நிலையில நம்ம இந்த உடல் மனம்ங்கிறதே இல்லைங்கிறப்ப, இறப்புங்கிறது எதுக்கு இருக்கு அப்படின்னா, உடலுக்கும் மனதுக்கு தான். இந்த உடலுக்கு தான் அந்த இறப்பு இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இதோட கனெக்ஷனே இல்லாதப்ப நமக்கு அந்த இறப்பும் கிடையாது. நம்ம இப்ப அந்த தவத்துல இருக்கும்போது என்ன நிலையில இருக்கோமோ, இறந்த பிறகும் அதே நிலையில, அதே விழிப்புணர்வு நிலை மட்டுமே நமக்கு இருக்கும். உடல் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். மனம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்ப அந்த பயமும் அங்க இருக்காது. அதனால நடுங்குவதும் இருக்காது. இடும்பையும் இல்லை. இடும்பைங்கிறது துன்பம். துன்பமும் அங்க இல்லை. ஏன்னா இந்த மனம் உடலோட இது இல்லைன்றதுனால தான் நமக்கு துன்பம்ன்றது இந்த மனம் கொடுக்கிற ஒரு துன்பம் தான். அப்புறம் இந்த உடல் கொடுக்கிற துன்பம். இந்த 2 துன்பமுமே நமக்கு இருக்க போறதில்ல. ராப்பகல் இல்லை. அங்க இரவு பகலும் இல்லை. இந்த உலகத்தோடையும் கனெக்ஷன், உடல் மனமோட கனெக்ஷனும் போயிட்ட மாதிரி நம்ம இந்த உலகத்தோட, இந்த மாய உலகத்தோட இருக்க கனெக்ஷனும் நமக்கு இல்லாம போயிடும் அந்த துறவுனால. அப்ப அதுவும் இல்லை, அதுவும் இல்லை அப்படிங்கிற இருக்கு. இந்த உலகத்தோட கனெக்ஷனும் நமக்கு கிடையாது. இந்த மாயை உலகத்தோட உடலோட கனெக்ஷனும் இல்லை, மனதோட கனெக்ஷனும் இல்லை. நம்ம இருக்கிற இடம் இறைவனோட திருவடி, இது உள்கடந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால, அந்த இடத்துல தவத்துல அந்த நம்ம எந்த பற்றை பிடிக்கணும்னா இந்த பற்றை பிடிக்கணும். எல்லா இந்த உலகியல் பற்றியும் மனப்பற்றியும் உடல் பற்றியும் நீக்கி இறைவனை பற்றி கொண்டிருக்கும் போது படும் பயனும் இல்லை. அங்க வந்து நம்ம விதியும் கிடையாது. ஏன்னா மனமும் இந்த உடலுக்கும் தான் விதி வேலை செய்யும் இல்லையா? விதி வந்து என் மனதை கஷ்டப்படுத்தலாம், என் உடம்பை கஷ்டப்படுத்தலாம். இன்னைக்கு என் உடம்புல இது மாதிரி நடக்கணும்னு இருக்கும், என் மனசுல இது மாதிரி நடக்கணும்னு இருக்கும். இல்லை இந்த உலகியல்ல இது மாதிரி சந்தோஷம் வரணும், கவலை வரணும், இப்படிலாம் எல்லாமே இருக்கும். இதோட அதான் மனதும் உடலும் இந்த உலகமும் என்னோட நான் அந்த இடத்துல இல்லை, நான் இறைவன் திருவடியில தான் இருக்கிறேன், அந்த விழிப்புணர்வு நிலையில தான் இருக்கிறேங்கிறக்கப்ப அதனால வர துன்பங்களும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது பற்று விட்டோர்க்கு. இந்த மாதிரி அந்த துறந்தவர்களுக்கு தான், அந்த துறவு நிலையை கடந்தவர்களுக்கு இந்த தவம் வந்து வாய்க்கும். அந்த தவத்திலே நிற்க அதுவும் நம்ம இறைவனடியிலே நிற்போம். அப்படி நின்னோன்னா இது நம்ம இந்த மாய உலகத்தினால நம்ம கஷ்டப்பட்டிருக்க எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. நம்ம அந்த இறைவனோட ஆனந்த திருவடியிலே இருப்போம். அப்போ வந்து இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. இன்றைய மந்திரத்திற்கு உண்டான பொருள் வந்து லானியால இருந்து எங்க அம்மா ரத்னாங்க கௌரிமா எல்லாருமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து இந்த தவங்கிறத மாத்திரம் நம்ம பார்க்கலாம். தவம் வந்து திருமூலர் வந்து தவத்தை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுவும் முதல்ல வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, தக்கார் உரைத்த தவநறியே நின்று அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ தவம் வந்து எல்லாரும் தவத்தை பத்தி பேசியிருக்காங்க. அந்த பேசக்கூடிய இடத்துல தக்கார் உரைத்த தவநெறியை நின்று நாம் தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தக்கார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருப்பாரு. அப்ப நமக்கு யாரு தக்கார் அப்படின்னாக்கா திருமூலர் தான். அதனால அவர் சொல்லக்கூடிய வழிதான் நமக்கு தவம். அது எப்படி அவரு அந்த தவத்தை பத்தி எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த 9 மந்திரம். இந்த 9 மந்திரத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதுக்கப்புறம் தவம் பத்தி நிறைய இடங்கள்ல பேசுவார். அந்த தவம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எதுக்கெல்லாம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அப்படின்னா, சத்தியமும் தவமும் தானவன் ஆதலும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த எந்த இடத்துல நின்று தவம் செய்ய வேண்டும், அது வந்து எவ்வளவு முக்கியமானது. சத்தியமும் தவமும் தானவனாதலும் அப்படின்னு சத்தியத்துல நிற்கிறது கூட ஒரு வகையில தவம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல வந்து அறத்தில் நிற்பது தவம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வந்து இந்த ஒரு இடத்த மாத்திரமே நம்ம வந்து ஒரு பண்பையும் வச்சு அதுதான் தவம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அதனுடைய அந்த வழியில நிற்கக்கூடிய அவங்க எங்க போவாங்க அப்படின்னா,
வருந்தி தவம் செய்த வானவர் கோனாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க அவங்க கூட அப்படிதான் போவாங்க. வானவர் கோவால் இருக்கக்கூடியவர் அப்படின்னா அந்த தவத்தினுடைய பெருமையை சொல்வார். எனக்கு வந்து தவம்னு சொன்னாலே வந்து எதை யாரு ஞாபகம் வரும் அப்படின்னா சைலபுத்திரி என்று சொல்லக்கூடிய அன்னையினுடைய ஒரு வியாபகம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா பர்வதவர்தினி அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க வந்து சைலபுத்திரின்னு வடநாட்டுல சொல்லுவாங்க. யார் இந்த பர்வதவர்தினி அப்படின்னா பர்வதராஜனின் மகள். அவ என்ன பண்ணா அப்படின்னாக்க நார்மலா ஒரு ராஜனுக்கு மகளாக பிறந்து தவம் செய்து இறைவனை அடைந்தவர். அது வந்து நம்ம புராணங்களுக்குள்ள போனோம்னா தேவி வந்து இந்த லட்சணனுடைய யாகத்தினால இறையம்பெருமானின் சொல் பேச்சு கேளாமல் வந்து அவருக்காக வாழாடி வந்ததுனால நீ வந்து என்னை விட்டு பிரிந்து போவாய் அப்படின்னா, இல்ல சுவாமி நான் உங்களை விட்டு எப்படி பிரிந்திருக்க முடியும்னு கேட்டதுனால, சரி நீ பர்வதராஜன் வந்து உனக்கு ரொம்ப உன்னை பொண்ணா வரிக்கணும்னு ஆசைப்படுற, நீ அங்க போய் பிறந்து நீ வளரு, நான் வந்து உன்னை அந்த எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு இறையம்பெருமான் வந்து வாக்கு கொடுக்கிறார். அப்போ இது வந்து புராணம். ஆனா நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கதான் தவம் செய்வது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பர்வதவர்தினி வந்து நமக்கு பண்ணி காமிச்சிருப்பா. நீங்க இதுக்கு அபிராம நதியில பாத்தீங்கன்னா அவ்வளோ எடுத்துக்காட்டு இருக்கும். அந்த இமயத்தென்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்த மேல ஆரம்பிச்சு நீ யாரு புவனம் 14 காத்தவள், ஆனா நீ வந்து அவருக்காக நீ தவம் இருந்த, எப்படி எல்லாம் தவம் இருந்த அப்படின்னா அத்தனை பேரும் அவள் செய்யக்கூடிய தவத்துல அத்தனை வானவர்களும் அறிந்து கொண்டார்களாம் எப்படி தவம் செய்யறது அப்படின்னு. அதான் சொல்லுவாரு, சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த தவத்தை எங்கன முயல்வது அப்படிங்கறத வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னா பர்வதவர்தினி தான். அவகிட்ட இருந்துதான் அது நம்ம இன்னும் நம்ம சாஸ்திரத்துல வந்து இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ராஜமாரணி அவளும் அப்படிதான். மீனாட்சி நம்ம இப்ப கொண்டாடுறோம் இல்லையா, அவள் ராஜமாரணி. அவள் யாருக்குன்னா மதங்க முனிவருக்கு மகளாக பிறக்கிறாள். எப்படி பிறக்கிறா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பர்வதராஜன் வந்து தேவியை தன் மகளாக்க விரும்பினார். அந்த தவத்திற்கு கிடைத்த பரிசு தேவி. அந்த தேவி நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள் தவம் எங்கனம் செய்வது என்று. இது ஒரு விஷயம். இந்த மாதங்கி அண்ணனுடைய கதை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, அவள் வந்து மதங்க முனிவர் வந்து தேவியை மகளாக பெற வேண்டும்னு தவம் பண்ணல. அவர் என்ன சொல்றார், சிவபெருமான் எனக்கு மருமகனாக வேண்டும் அப்படின்னு தவம் பண்றார். அப்ப அந்த இடத்துல தவத்தினுடைய நோக்கம் பாருங்க எங்க வித்தியாசப்படுறது அது. ஆனா ரெண்டனுடைய அடிப்படை ஒண்ணுதான். அப்ப இந்த மாதிரி தவம் அப்படிங்கறத வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இத வந்து திருமூலர் வந்து ஒரு இடத்துல இன்னும் சொல்லுவாரு, ஞானம் தலைப்படணும்னா நீ தவம் செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே சமயம் இன்னொன்னும் சொல்லுவாரு, இதெல்லாம் ஞானம் சமாதி கை கூடிருச்சுன்னா நீ தவம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. தவம் வேண்டாம், ஞான சமாதி கைகூடில் சகமாகத்தாருக்கு தவம் வேண்டாம், தன்னை அறிந்தவர்களுக்கும் தவம் வேண்டாம், அந்த அளவுக்கு போவார். ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா நீ முதல்ல ஞானம் கை கூடணும், அந்த ஞானம் கை கூடணும்னா நீ தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பேற்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அறத்தில் நிற்பது தவம்னு சொல்லுவாரு, சத்தியத்தில் நிற்பது தவம்னு சொல்லுவாரு. கைதவம் மெய்தவம் இதெல்லாம் அபிராமி பட்டர் வந்து இதுல இருந்து எடுத்து கொண்ட ஒரு ஆளுமையான வரிகள். இதை தாண்டி மற்றவர்களுக்கு உதவி செய்வது கூட தவம்னு சொல்லுவாரு. கைதவம் இன்றி கருத்தொருவாரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. இந்த மாதிரி தவம் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த தவம் செய்தவர்களுடைய தன்மை எங்கனம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம். அப்ப இவ்வளவு தூரம் தவத்தினுடைய அருமை பெருமையை பார்த்துட்டோம். யாரு நமக்கு தவத்திற்கு மிகப்பெரிய முன்னோடி அப்படின்னு தேவியான பர்வதவர்தினி வந்து நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். அத்தகைய தவத்தில் நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை நமனும் அங்கில்லை அப்படின்றாரு. நடுங்குவதில்லை அப்படின்னா இந்த இடத்துல நமனும் அங்கில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல நமனை நினைத்து நடுங்கினால்தான் நமன் வருவான். இல்லைன்னா இந்த பஞ்சபூதத்துல உடம்பு எந்த பூதம் போகுதோ அந்த பூதம் போகும், உடம்பு போகும். இந்த உடல் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு மனசுக்குள்ள இருக்கும். அதான் தவத்தினுடைய பயன். எப்ப வேணா நமன் வரட்டும், கவலையே இல்லை, போகட்டும் அப்படின்ற ஒரு 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 இதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான அடையாளம் என்னன்னா ருத்ராட்சத்தினுடைய மகிமை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, தவமுடையார் தான் உத்ராட்சம் அணிய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உத்ராட்சம் அணிந்தால் என்ன நிகழ்மானாலும் மரணம் நிகழ்ந்தால் உத்ராட்சம் இருந்தால் நாம் வந்து இறையம்பெருமானின் திருவடியை மீண்டும் கர்ம வினைகளின் பால் பிறவி எடுக்காத நிலையை நம்மால் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் உத்ராட்சம் அணிந்திருப்பாங்க. அதனுடைய தாற்பயம் இதுதான். நைட்ல கழட்டி வைக்க கூடாது, காலையில கழட்டி வைக்க கூடாது, தீட்டு வீட்டுக்கு போனா கழட்டி வைக்க, அதெல்லாம் கிடையாது. எப்ப வேணா உசுறு போலாம். அந்த உண்மை தெரிந்து உத்ராட்சம் இடணும். அந்த உண்மை தெரிந்து உத்ராட்சம் இடும் பொழுது அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் உயிர் பிரியும். அந்த பிரியக்கூடிய நேரத்தில் என்னுடைய உடம்பில் உத்ராட்சம் இருக்க வேண்டும்ன்ற எண்ணத்தோட நம்ம உத்ராட்சம் பண்ணிடும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தவத்திற்கு ஒப்பானது. அதான் சொல்றாரு, நடுங்குவது இல்லை நமனும் அங்கில்லை அப்படின்னு. அந்த அந்த ஒரு தன்மை இருந்துச்சுன்னா இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை. அப்ப சதா சர்வகாலமும் இறைவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த மனோநிலைதான் தவம். படும் பயன் இல்லை பற்று விட்டார்க்கே. படும் பயன் இல்லை அப்படின்னா எது பயன் இல்லை? பயன் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அப்படின்னா படும் பயன் இல்லை. படுதல் அப்படின்னா என்னது? இறந்து போகுதல். அப்ப அந்த இறந்து போவதனால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா மீண்டும் பிறக்கணும். அதுதான் அங்க ரொம்ப ரொம்ப சூட்சுமமான வார்த்தைகளை வச்சிருப்பாரு. அப்ப படும் பயன் இல்லை அப்படின்னா இறப்பதினால் நேரக்கூடிய பயன் இல்லை. அப்ப என்ன ஆகும்? நடுங்குவது இல்லை நமனும் இல்லைன்னு ஆயிடுச்சுனாக்கா அது இறத்தல் கிடையாது, அது விட்டு நீங்குதல். இந்த உடலை விட்டு நீங்குதல் இந்த ஆன்மா, அவ்வளவுதான். அது இறத்தல் கிடையாது. அப்ப மீண்டும் பிறவி கிடையாது. இதெல்லாம் நீங்க நம்ம திருமூலருடைய ஒரு ஒரு வரியும் எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஆழமான ஒரு ஒரு பொருட்கள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல முதல் வரியில சொல்றாரு பாருங்க, நடுங்குவது இல்லை நமனும் அங்கில்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு கீழே படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறாரு. ஆப்போசிட் ஒரு தன்மை அது. ஆனா வாசிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன நினைப்பாங்க, சாகாவரம் நம்ம 6000 ஆண்டு வாழலாம், இல்ல 3000 ஆண்டு வாழலாம், இல்லைன்னா 600 ஆண்டு வாழலாம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஆயிடும். அப்படின்லாம் இல்ல. நாம் இறப்பதினால் பெறக்கூடிய பயன் இல்லை. எது? மீண்டும் பிறப்பில்லை. அததான் முன்னாடி சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணணும்? நமனை கண்டு பயப்படக்கூடாது. அப்ப அவன் வரமாட்டான், இந்த உடம்பு போகும், அவ்வளவுதான். நாம் நீங்குவோம், உடலை விட்டு நீங்கினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஞானியர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த மாதிரி ரொம்பவும் ஆழமான சில விஷயங்களை இந்த பகுதியில வைத்திருக்கிறார் திருமூலர். நமக்கு கர்ம வினைகளை வந்து நான் தீர்க்க முடியுமா? யாரும் பேசுறீங்க, யாரும் கவனிக்கல எனக்கு. அந்த ஒரு தன்மையை சொல்லக்கூடிய ஒரு மந்திரமா இந்த மந்திரம் அமைந்து. நன்றி நண்பரே. என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல இப்ப வந்து நான் வந்து இப்போ கர்ம வினைகள்லாம் வந்து வினையை வந்து தீர்க்க முடியுமா? இறைவன் திருவடி நிழலை பற்றி கொண்டு அவர் சொல்லக்கூடிய அத்தனை வழிகளிலும் நின்று பண்ண முடியுங்கிறது தான் இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது. இத்தனை காலம் நம்ம இது வரைக்கும் 1600 திருமந்திரத்துல பார்த்திருக்கோம். அந்த திருமந்திரத்துல வந்து எப்படி தவம் செய்ய வேண்டும், எப்படி யோகம் செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும், வாழ்க்கை நெறிகளை கடைபிடிக்க வேண்டும், எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஒரு டிகிரி வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியும். ஆனா டிகிரி வாங்குறதுக்கு நம்ம எல்கேஜில இருந்து படிச்சுட்டு வந்தாதான் ஒரு பிஹெச்டி வாங்க முடியும், இல்லைங்களா? அந்த மாதிரி பிஹெச்டி வாங்கலாம். அதற்குண்டான வழிமுறைகளை தான் அத்தனை ஞானியர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க இருந்து பிக்கப் பண்ணணும், என்ன அறிவு எடுத்துக்கணும், எப்படி பரீட்சை எழுதணும், அதுல எப்படி தீசிஸ் எழுதணும் அப்படிங்கிற நெறிமுறைகளையும் நமக்கு வகுத்துட்டாங்க.
அந்த நெறிமுறைகளில் வந்தால் கண்டிப்பாக நம்மால் கர்ம வினைகளை விட்டு நீங்க முடியும். அந்த அச்சுரன்ஸ் தான் எல்லா ஞானியரும் கொடுக்குறாரு. அததான் திருமூலர்னு சொல்றோம். நன்றி. நன்றி. நன்றிங்க. சண்முகம் விஜய் அவங்க வராங்க. ஒரு நிமிஷம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. இல்ல. நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கம். தவத்தை பத்தி ரொம்ப ரொம்ப எளிமையா தேவிகள் எல்லாம் வச்சு ரொம்ப புரியும்படி சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தவம் இன்னைக்கு ரொம்ப அருமை. எனக்கு பாரதியோடைய அந்த பாட்டும் நினைவுக்கு வந்துடுச்சு. என்ன சொல்லுவார்னா, வையத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். எதன் மீது அன்பு வைக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு இடத்துல ஐ திங்க் விநாயகன் ஆண்மணி மாலையில சொல்லுவார் என்னன்னா, அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, பாவம் இல்லை, பதுங்குதல் இல்லை, எது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினால் அஞ்ச மாட்டோம், கடல் பொங்கினால் கலங்க மாட்டோம், யாருக்கு மஞ்சம், எதற்கு மஞ்சம், எங்கு மஞ்சம், எப்பொழுது மஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுல போவாரு. அதையும் இந்த அருமையான திருமந்திரம் வந்து நினைவுபடுத்துச்சு. ரொம்ப அருமையான பகிர்வுகள். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம், ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம், நடுங்குதலில்லை நமனும் அங்கில்லை, நடுங்குவதில்லை நமனும் அங்கில்லை, இடும்பையும் இல்லை இராப்பகல் இல்லை, இடும்பையும் இல்லை இராப்பகல் இல்லை, படும் பயனில்லை பற்று விட்டோர்க்கே, படும் பயனில்லை பற்று விட்டோர்க்கே. அது சில இடங்கள்ல வந்து கற்று விட்டோர்க்கேனும் இருக்கு. கற்று விட்டோர்க்கே அப்படின்னு, அதாவது ரொம்ப அருமையான பாடல். நிச்சயமா இங்க நிறைய அது சார்ந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம எதை நம்ம மனதுல வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாடல் சொல்றத செய்ய வேண்டியதை சரியா செஞ்சோம் அப்படின்னா, அது மிக சரியாக செஞ்சோம்னா, எப்படி அன்பில் அதாவது எய்த விரும்பியதை எய்தலாம். நீங்க இந்த வையத்தில் நீங்கள் தவம் செய்தால் என்ன எய்யணும், எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுமோ அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அதன் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பாரதி சொல்லுவாரு. அதேதான் இங்கு நாம் அந்த தவநிலையை எப்படி செய்தோம் என்றால், இங்க பல தத்துவங்கள் உள்ள இருக்கு. எப்படி இருக்கணும்னா, ஒடுங்கி இருத்தல். அது என்ன ஒடுங்கி இருத்தல் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய பல்வேறு வகைகளில் நம்மளுடைய புலனின்பங்களோ மற்ற வெவ்வேறு ஆசைகளோ நம்மளை வெவ்வேறு திசைகளில் எடுத்துட்டு அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்கு கிட்டத்தட்ட 60,000 to 80,000 எண்ணங்கள் வருகிறதுன்னு சொல்றாங்க. அதுலயும் more than 90 to 95% ஆஃப் தாட்ஸ் வந்து ரெப்படிட்டிவ். நேற்று, முந்தா நாள், போன வாரம், போன மாதம் நீங்க யோசிச்சதே தான் திரும்ப 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 வருதான். அப்போ அது எல்லாமே ஏன்னா அந்த ஒடுங்கு நிலையை நம்ம வந்து வராதுனால. அந்த ஒடுங்கு நிலை அப்படிங்கிறது மெடிடேஷனே என்ன, எண்ணங்களற்று இருக்கிற நிலைன்றது நிச்சயமாக அடைய முடியக்கூடியது தான். ஆனா அதுக்கு பயிற்சி வேணும். ஆனா எண்ணங்களை குறைக்க முடியும். அப்ப எண்ணங்களை குறைக்கிறோம் அப்படின்னாவே நம்ம புலன் மற்ற இதுல இருந்து அங்கங்கு போகின்ற அந்த கர்மாந்திரியங்கள்ல வந்து நம்ம குறைக்கவே நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க நிலை பெற முடியும். அதுதான் அடுத்தே. நீங்க ஒடுங்கி என்றால் என்ன கிடைக்கும்? நிலை கிடைக்கும். அந்த அலையாக இருக்கின்ற மனம் நிலை பெறும். நிலை பெற்ற உத்தமர், அவருடைய உள்ளம் இருக்குல்ல, அது உத்தமர் அப்படிங்கிறனால அது ஒரு தத்துவம். உள்ளம்ங்கிறது இன்னொரு தத்துவம். உள்ளுக்குள் இருக்கின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற பிரபஞ்சம்ங்கிறத நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அங்கு இது மாதிரி உத்தமராக இருப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த வகையிலும் தளராமல், எந்த வகையிலும் நம்ம வந்து தொலைத்து விடாமல், எந்த வகையிலையும் நம்மளை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள ஆட்படுத்தாமல் இருக்கும் பொழுது அது உத்தமர் உள்ளம் ஆயிடுது. உத்தமர் உள்ளம்ங்கிறதுக்கு புத்தர் அருமையா ஒண்ணு சொல்றாரு. அதாவது கிரேவிங்கும் இருக்கக்கூடாது, அதே சமயம் அவர்சனும் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா,
உங்களுக்கு ஒன்றின் மீது இது அடையணும் அடையணும் அடையணுங்கிற ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதன் மீது வெறுப்பும் இருக்கக்கூடாது. ரொம்ப எளிதாக நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, நிறைய பேர் பிளேம் பண்றது, நிறைய பேர் குற்றம் கண்டுபிடிப்பது, இது எல்லாமே இருக்க இருக்க என்ன ஆகும்னா அது நம்ம வந்து அந்த மைண்ட் வந்து அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்காது அப்படின்றதும். அப்போ அந்த சமநிலைக்கு என்ன சமநிலை என்பது எப்போது வரும் என்றால், உணர்வு சமநிலை எப்போது வரும் என்றால் இது போன்ற நம்மளுடைய சரியான நிலைகளில் எடுத்து வருவது, அதுதான் வந்து அந்த உத்தமர் உள்ளம். அப்ப அந்த உத்தமர் உள்ளத்தை பெற்றால் என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? அதான் வந்து பட்டியலிடுகிறார். எப்படி பாரதி அங்க பட்டியலிடுகிறாரோ அது திருமந்திரத்துல இருந்தும் கூட அவருக்கு வந்து அந்த ஒரு இது நிச்சயமா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா இதே சொற்களை சொல்றாரு அங்கேயும். அப்ப நடுங்கிறது இல்லவே இல்லை, எதை கண்டும் அச்சம் இல்லை. இங்க வந்து எதை கண்டு மரணம் பயமும் கூட கிடையாது. ஏன்னா நம்ம வாழும் பொழுதே மிக சரியாக நம்மளுடைய செயல்களை செய்து விட்டோம் என்றால், வாழும் பொழுதே யாருடைய மனதுக்கோ உடலுக்கோ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்ற மாதிரி நேரடியாக மறைமுகமாகவோ எந்த ஒரு தவறும் செய்யல அப்படின்னா நம்ம யாருக்காக, அப்போ வந்து அங்க மரணங்கிறதே கிடையாதுல்ல. அப்ப மரணித்து போறதுங்கிறது அந்த உடல்ல இருந்து மரணிக்கிறது மட்டும்தான் மரணம் அப்படின்னு கிடையாது. நாம வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல இதுல இருந்து துண்டிக்கப்படுகிறோம்னாவே அங்கும் ஒரு மரணம் தான் இருக்கு. அப்போ அல்லது இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்ததுக்கு பிறகு உங்களை மறந்துருச்சு இந்த உலகம்னா அப்பயும் நம்ம அங்க மரணம் நடக்குது அப்படின்றதுதான். அல்லது நம்மளை கடந்து நம்ம இருக்கும் பொழுது ஒண்ணு பேசுறாங்க, இல்லாத பெண் ஒண்ணு பேசுறாங்கன்னா அங்கு மரணம் நடந்த மாதிரி தான். ஏன்னா வந்து அங்கு அது வந்து அதனுடைய தொடர்ச்சி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இது ஒரு பெரிய தத்துவம். அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சொல்லுமே பெரும் தத்துவமாக இருக்கு. ஆனால் நேரத்தின் அருமை கருதி அப்படியே போலாம். சோ நம்மனும் அங்கு இல்லை அப்படிங்கிறாரு. இடும்பையும் இல்லை. இடும்பைனா எந்த துன்பமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு இடும்பை வரும், யாருக்கு துன்பம் வரும்? நமக்கு இப்போ உடலை சரியா கவனிச்சுக்கல அப்படின்னா உடல் துன்பம் வரும். நமக்கு சரியானதை சாப்பிடாம, ரொம்ப எளிமையா ரெண்டு சொல்லலாம்ல, எண்ணுவதும் உண்ணுவதும் மிக சரியாக அமைத்து கொண்டால் போதும். நம்மளுடைய உள்ளமும் நல்லபடியா இருக்கும், உடலும் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். அப்போ அது அங்கிருந்து அதே போல ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் நம்ம வந்து துன்பம் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான கருமைய தூய்மையை மிக சரியாக செய்ய 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 அங்கு அந்த துன்பமும் இல்லை. இராப்பகல் இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம யிங் யாங் எனர்ஜி அப்படின்ற மாதிரி. அதாவது இதுல ஒண்ணு எப்பயுமே ஒளிமிக்க ஒரு வாழ்க்கையும் கிடையாது, எப்பயும் இருட்டு கிடையாது. ரெண்டுக்குமே பாரதி சொல்ற மாதிரி இருள் என்பது மிக குறைந்த ஒளி அப்படிமா. இருளுக்குள்ளேயும் ஒளி இருக்கு, ஒளியிலையும் இருள் இருக்கு. அப்ப அதை மிக சரியாக அதை வந்து புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு இரவும் வேணும் பகலும் வேணும். யாராவது இரவு மட்டும் வேணும்னு சொன்னோம்னா அப்ப எப்படி? இந்த உலகமே வந்து எப்பயுமே பாதி இருள் பாதி பகல் கொண்டது. எந்த காலத்துல இருந்தாலும், நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும், இப்போ உங்களுக்கு வந்து காலை வருகிறது, எங்களுக்கு மாலை. சூரியன் ஆல்ரெடி விடைபெற்று, சூரியன் எப்போதும் விடைபெற மாட்டான், அது வேற விஷயம். உலகம் உருண்டு இப்ப எங்களுக்கு 8:38 இரவு. இப்போ உங்களுக்கு காலை, இப்போ இந்தியா நேரம். அதே போல வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கேட்கறவங்களுக்கு அவங்களுக்கு நேரம். இப்போ நேரங்காலம்ங்கிற இது எல்லாமே வந்து இந்த ஸ்பேஸுக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒடுங்கி நிலை பெற்றவர்களுக்கு அந்த உத்தமர் உள்ளத்துக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுதான். படும் பயன் இல்லை. அது வந்து அது என்ன அப்படின்னா, இதனால வந்து எப்போதுமே நன்மையை மட்டுமே கொடுக்கின்ற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, அங்க வந்து கடும் பசியோ இல்ல மற்ற இதுவோ வந்து கிடையாது. அப்ப அந்த கடும் பசியும் இல்லாமல் கற்றுவிட்டவருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, இதுதான் அந்த இங்கு பகிரப்பட்டது வந்து எப்படி இருக்குன்னா, படும் பயன் இல்லை பற்று விட்டவர்க்குன்னு இருக்கு. ஆனா பாடலோட இடம் வந்து கடும் பசி இல்லை கற்று விட்டவர்க்கேன்னு இருக்கு. ஸோ அது மேபி வெவ்வேறு வெர்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதை நம்ம கடும் பசி இல்லை கற்று விட்டவர்க்கே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல உடல் நலத்தை சரியாக பார்த்து கொள்பவர்களுக்கு இந்த மாதிரியான கடும் பசி இல்லை. தவத்தை மிக சரியாக மேற்கொள்பவர்களுக்கு கடும் பசி இல்லை. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஞானம் அடைஞ்சாதான் வந்து கர்ம வினைகளை தீர்க்க முடியுமா? ஆனா அப்படியே நிறைவு பண்ணிடுறேங்க. அந்த கற்று விட்டோருக்கே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேடி ஐயா, நீங்க வெயிட் பண்ணுங்க. பேசுறவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை வைக்கலாம். பேசும்போது பகிர்ந்துக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம்.
மன்னிக்கணும் மகேந்திரன் ஐயா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பரவாயில்லங்கம்மா, பரவாயில்ல. நிறைவு இருக்கிற நேரம் தான். மிக்க நன்றி. ஐயாவும் ஆர்வமா நீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு இதையும் பார்த்துக்கிட்டா நல்லது. நன்றி, நன்றி. உங்களோட ஆர்வத்துக்கு நன்றி. சோ அப்போது எது இல்ல, அப்போ வந்து கற்றுவிட்டவருக்கு ரெண்டா மாறி பார்க்கலாம். ஒண்ணு வந்து நம்ம கற்று விடுதல் அப்படிங்கிறத, அல்லது கற்றுவிட்டல் அப்படின்னா எதை எப்படி பார்க்கலாம்னா, படிச்சு முடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். கற்று ஏதாவது விடணும். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம தவத்துக்கு முன்னாடி ஒண்ணு எதாவது பார்த்தோம்னா துறவுங்கிறத பார்த்தோம். அப்ப எதையெல்லாம் துறக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியணும். அப்போது கற்றல் என்பது வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாருல்ல, அதை எப்படி சொல்றாருன்னா, நிற்றல் இல்லாத கற்றல் கற்க கசடு அற அப்படிங்கிறார். அப்போது எதுனா கற்கன்னா எல்லாருமே என்ன நினைச்சுப்போம், புதுசா ஏதாவது சேர்த்துக்கிறதுன்னு நினைப்போம். அடுத்த ஒரு சொல்லே அருமையா சொல்றாரு, கசடு அற கற்க. அதை நீங்க எப்படி திருப்பி போட்டு படிக்கலாம், கசடு அற கற்க. நம்மிடம் இருந்துக்கிற கசடுகள் நீங்க வேண்டும். அதே போலதான் இங்கு வந்து நமக்கு சொல்றது கற்று விட்டோருக்கே அப்படிங்கிற ஒன்றை சொல்றாரு. நம்ம வந்து கற்றல் என்றாலே எப்போதுமே நமது புதிதாக சேர்ப்பதாக நினைக்காமல் விடுவதையும் மனதில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க வந்து அதை சொல்கின்ற ஒன்றாகவும் வைத்து பார்க்கலாம். நல்லது, நல்லது. நன்றி, நன்றி. மிக சிறப்பான அருமையான எல்லோருக்கும் புரிகின்ற அளவுல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமான அருமையான ஒரு பாடல். நன்றி, நன்றி, நன்றி. ஐயா, இப்ப நீங்க வேணா கேளுங்க. இல்ல கௌரி அம்மா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க. நன்றி. ஐயா, நீங்க உங்க சந்தேகத்தை. இல்ல, எனக்கு சந்தேகம்னா வந்து இப்போ வந்து நான் ஞானம் அப்படிங்கிறது வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கர்ம வினைகள்லாம் வந்து தைக்க முடியுமா? இதான் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா, என்னோட சிறு விளக்கம் என்ன சொல்றேங்க ஐயா, இது வந்து தொடர் பயணம்ங்க ஐயா. இதுல வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப எப்படி நம்மளுடைய தொடர் பயணத்துல வாழ்க்கையில நீங்கள் அதுல இருந்து உங்களை விடுபட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பாடல் கூட அதுக்கான நிறைய பதில்கள் நமக்கு சொல்லுது. நம்ம வந்து கர்மா விட்டாதான் ஞானம் அடைய முடியுமா அப்படின்றீங்க இல்லையா? ஞானம் அடைந்து கொண்டே நீங்கள் கர்ம வினைகளை வந்து மிக சரியாக அதை செப்பனிட்டு கொண்டே சரி செய்து கொண்டே இருக்கலாம். அப்போ அதை எப்போ வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னா, வாழ்நாள் மூச்சு வரை, நிறைவு மூச்சு வரை நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு நமது அப்போது வரை நம்ம சுத்தி செய்து கொண்டே இருக்கிறோம். எப்படி ஒரு மூச்சு நமக்கு உள்மூச்சு வெளிமூச்சு இருக்குதுங்கிற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள ஆக்சிஜனே எடுக்கிறோம், உயிர்காற்றை நம்ம கிட்ட எடுக்கிறோம். உடல் வந்து தேவையான ஆற்றலை வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையில்லாத வெளியிலையும் விடுது. அப்ப ரெண்டுமே நமக்கு வேணும். அப்போதான் வந்து அந்த மூச்சுக்கான ஃப்ளோ இருக்குங்கிறது என்னுடைய சுருக்கமான விடை. நன்றி. நன்றி, நன்றி. சண்முகமையா, நீங்க உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. சண்முகமையா. ஐயா, இங்க என் பேர் சண்முகம், சென்னையில இருக்கேன் ஐயா. இப்போ இந்த பற்று விட்டவருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஞானி அந்த தவ இருந்து அந்த நிலையில எப்பயுமே இருக்காங்க, அவங்களுக்கு பொருந்துமா? இல்ல இதே போல என்ன மாதிரி இந்த உலகியல் பண்ணினே அந்த நிலையில இருக்க முடியுங்களா ஐயா? நீங்க அவருக்கு சொல்றீங்களா? எல்லா நிலையில இருக்கிறவங்களுக்கும் அந்தந்த பற்றுக்களை விடணுங்க. முதல்ல உலகியல் நிலையில இருக்கிறவங்க உலகியல் பற்றுக்களை விடணும். பின்ன அதுக்கப்புறம் நம்ம இறை சிந்தனைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இறை பற்றையும் விடணும்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. பற்றத்தான் பற்றை பற்று விடற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின்னும் பின்னாடி சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் எதை பற்றி கொண்டு இந்த உடலை பற்றி கொண்டு இருக்கிறோமோ அந்த பற்றை விடணும். சோ பற்றுங்கிறது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஒரு எல்கேஜி குழந்தைக்கு தோசைன்னா என்னவோ, இல்ல நிலான்னா என்னவோ, அது நிலா. அதே இப்ப காலேஜ் வந்தாச்சு, அப்ப அந்த நிலாவுக்கு நமக்கு வேற ஒரு பொருள் புரியும். அதே மாதிரி உலகியல் வாழ்க்கைக்கு நம்ம நல்லா பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலவுங்கிறதுக்கு வேற ஒரு பொருள் புரியும், வேற ஒரு பொருள். அப்ப இடத்துக்கு தக்கவாறு அந்தந்த நிலைக்கு தக்கவாறு நம்ம பற்றுக்களை விட்டு
ஆமாங்கம்மா. இப்போ இந்த இதுல வந்து அவங்க ஒரு நிலை அதை பெற்ற பயன் பத்தி சொல்றாங்க. அந்த பயன் வந்து அந்த நிலையில இருக்க சொல்ல அனுபவிக்கிறது மட்டுமா, இல்ல உலகியல்ல நம்ம இந்த உலக வழக்கங்கள்ல ஈடுபட சொல்ல அந்த நிலையில இருந்து நம்ம அதை அனுபவிக்கணுங்களாமா? அது வரை உலகியல் அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப நீங்க என்ன என்னத்துல இந்த கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அந்த அனுபவம் நம்ம மனசுக்கு புரியும். இப்ப ஒரு இடத்துல ஒரு பற்று இருக்கு, ஒண்ணும் இல்ல, ஒரு புடவை கடைக்கு போறோம், இல்ல ஒரு ஜவுளி கடைக்கு போறோம், வாங்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா அப்படியே மனசு அலபாஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா வெறுமனே வேடிக்கை பார்க்கும். இல்லைன்னா வாங்குறவங்க கிட்ட உதவி பண்ண முடியும் நம்மளால. அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு செயலுக்கு உண்டான பயன் இருந்துட்டேதான் இருக்கும். அந்த பயன் எது என்பதை நம்ம தான் உணர்ந்துக்கணும். வெளியில சொன்னவங்க இல்லை, இப்ப நான் சொன்னதெல்லாம் கூட இருக்காங்க, வேற ஒரு அனுபவம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால ஒரு செயல் செய்தால் அதற்குண்டான பயன் கண்டிப்பா இருக்கும். வினை இருந்தா ஆக்ஷன் வில் ஹாவ் a ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க அந்த விளக்கம் கொடுத்தீங்கல்ல, விளக்கம் கொடுக்க சொல்ல அந்த தவம் செய்யறவங்க வந்து அந்த நிலையில போய் அதே நிலையில அப்படியே இருக்க சொல்ல அந்த ராப்பகல் இல்லை, நடுங்குவதில்லை, நமனும் இங்கில்லை, இடுமையா அங்கு இல்லைன்னா அதை போல தொடர்ந்து அந்த நிலையிலே இருக்கிறதால என்ன பயன்? அந்த தவம் பண்ணி அந்த நிலையிலே இருக்கிறதால என்ன பயன் அப்படின்னு நான் கேக்குறேன்னா, அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா அந்த நிலையிலே இருந்துட்டாங்கன்னா அந்த மத்தவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறேன் நான். இதுக்கு நடைமுறையில எடுத்துட்டு வந்து பண்ணணுங்களா எப்படின்னு கேக்குறேன். நீங்க தொடர்ந்து வாங்க. இதுக்கு உண்டான பதில்கள் எல்லாம் நம்ம இந்த 1600 மந்திரத்திலையும் பார்த்திருக்கோம். இந்த அறை 7 மணிக்கு முடியணும். இன்னைக்கு 7:17 ஆயிடுச்சு. இதற்குண்டான நிறைய பதில், அதாவது மரணம் என்பதே கூட பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா யாருக்கு பயன், உலகத்தாருக்கு எப்படி அது பயனுள்ளதா அமையும் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுடைய சொந்த ஆன்மாக்கு அது எங்கனம் பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம விரிவா பேசலாம். ஆனா இன்னைக்கு சமயம் கிடையாது. ஏன்னா 7 மணிக்கு முடிய வேண்டிய அறை 7:30 ஆச்சு. நானே 7 மணிக்கு தான் முடிச்சேன். அதனால நம்ம வாங்க, காத்திரமான கேள்விகள் நம்ம பார்க்கலாம். இதை கொண்டு சரி, நன்றிம்மா. நன்றி ரத்திகம்மா. நன்றி சண்முகம் ஐயா. சண்முகம் ஐயா, நம்ம தினமும் 6:30 ஆரம்பிச்சு 7 அது 7:10 முடிப்போம். இதனுடைய பதிவு வந்து யூடியூப்ல கேள்வி ஞானம் அப்படிங்கிற இதுல மேகசன் ஐயா பதிவு பண்ணிட்டு வர்றாரு. நீங்க அங்க போனீங்கன்னா இது வரைக்கும் இந்த 1622 பாடல்களும் இதுக்கு முன்னாடி இந்த 23 பாடல்களும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளையும் தேதி போட்டு பதிவு பண்ணி வச்சிருக்காரு. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க அதை பார்க்கலாம். இல்ல தொடர்ந்து நீங்க அறைக்கும் வாங்க. தொடர்ந்து வரும்போது உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நன்றி. பங்களிப்புக்கு நன்றிங்க. நேரம் பெருதி நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், இவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெயின்பவர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை